வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான வெண்பொங்கல் ரெசிபி தான். அதுக்கு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு வந்து இந்த மாதிரி தனியாக வேக வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து 300 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபருப்பு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க பாத்திரத்தில். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து இந்த பக்கம் 300 கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சு வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடித்து செய்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே பொங்கல் வந்து கெட்டியும் ஆகாது, டைஜஷனுமே ரொம்ப ஈஸியாக ஆயிரும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வடித்த பொங்கலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அது வந்து இதில் வந்து செய்கிறப்ப வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுதுன்னா இதில் ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு கூட ஆக போகிறது. ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறப்ப ஆயில், நெய் எல்லாமே நமக்கு கம்மியாக செலவாகும். குக்கரில் செய்கிறப்ப கொஞ்சம் நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா தான் அது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கீங்க, 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க. முந்திரி, உடச்ச முந்திரி வந்து 20 முந்திரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து இஞ்சி துருவில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து துருவிட்டு, கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வந்து தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டோம். ஃபைனலாக இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிறப்ப நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றின நெய், எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் நல்லா குக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க அளவுகள் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மூடி அளவுக்கு தேங்காய், 5 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேன், வந்து 20 முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தான் பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கெட்டிமாக அரைச்சிட்டு ஃபைனலாக தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மாதிரி அரைக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முந்திரி ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து சேர்த்தோம்னா கெட்டி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தலைன்னு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ சுவையான பொங்கல் வந்து நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கெட்டி சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அந்த ரெசிபீஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.